எல்லாருமே வந்ததுக்கு நிம்மதியா போனோம். ஏன்னா பைக்கில் போயிட்டு இந்த கண்டாலிமா என்ன பூனைக்கா போட்டதுக்கு கெடுத்து விட்டானடான்னு சொல்லக்கூடாது. ஓப்பன் டாக் தான். யாராவது ஒன்று செஞ்சு சொல்லாம இருந்திருக்குமா? ரெண்டு பேருக்கு நல்லா வீட்டு தகராறு பண்ணி ரெண்டு பேரும் சட்டையை கிழிச்சு பாஞ்சு, ஒருத்தன் அவன் காத்த கடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒருத்தன் ஊடி வெதரை கடிச்சுக்கிட்டு இருக்கேன். கடிச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டு சொல்றேன், என்னைய கடிச்சிட்டு இல்லடா நான் கொடுத்த கணேஷ் போயில கக்குடான்றேன், அவன் நக்குடான்றேன். என்ன அப்போ கொட்டையை கடிச்சு எடுத்துட்டானா? பாக்ஸில் இருக்கு. அதிர்ச்சியா இல்லை, ரொம்ப சித்திரப்படுத்துறான்டா. கனி பாரு, சண்டை போடக்கூடாது. எல்லாரும் கொட்டையை தான் கடிக்கணும். ஒற்றுமை அவசியம். ஒற்றுமையா இருங்க. காலையில விடிஞ்சா யாரு முகத்துல யாரு முளைக்கணும். நீ பெரியாள் நான் பெரியாள் நம்ம சொல்றான். பெத்த தாய் தான் பெரியாள். அப்படி சொல்ல சிங்கம் அப்படி தட்டு. உன்னையத்தான் நான் வணங்குறேன். நீதாப்பா ஆடியன்ஸ், நீதாப்பா ஆடியன்ஸ். அப்படி ஒரு ஆள் கிளப்பி விடணும். எந்த சோக்கையும் கெடுத்து விட்டுறேன் கூட பேசி. புகழ் சிசியனா விஜய் டிவி தாய்மரலுக்கு ஒன்று சொல்றேன். ஆத்தா, கணவர் என்ன சாதம் சைடிஸ் இல்ல என்ன செய்ய சொன்னா செஞ்சிரு. எங்க என்ன முருகா, பொண்ணு கொடுக்குற ஆளுகள்லாம் லேஜா நினைக்கிறியாக்க. பொண்ணு கொடுத்து விட்டு திருப்பி மாப்பிள்ளை மறு வீடு போய் சாப்பிட்டான்னா அந்த பொம்பளை போய் சொல்லாமல் வந்து படுக்காது. மாப்பிள்ளை வந்து எல்லாத்தையும் செஞ்சிடும். இட்லி வச்சிடும், நாட்டுக்கோழி அடிச்சிடும், மீனெல்லாம் பொறிச்சு கொடுத்துரும். இவன் மாப்பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே 4 வீட்டில் சொன்னாத்தே அந்த பொம்பளைக்கு ஈம அடங்கும். மருமையே வந்துட்டாங்க, அவன் மலங்க பைய தானே வந்துடுவேன். அங்கே ஆனை கஞ்சி இருக்காதுடி. காலையில் வந்தேன், ஒரு 2 உடி மாவை போட்டு தோசையை ஊற்றி நாட்டுக்கோழி அடித்து கொடுத்து நல்லா சிறுநாய் பீதிங்கிற மாதிரி திண்டுக்கிட்டு இருக்கேன். தொண்டில் இறங்காது வெண்டமையனுக்கு நவாப்பு தான். அங்கே அவங்க ஆத்தா வீட்டில் ரேஷன் அரிசி திங்கிறது தெரியாதா? இது என்ன இதுக்கு சோறு போடுற? இது நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க போலைய. நான் கல்யாணம் பண்ண ஊர்ல எல்லாம் போய் அப்பத்தான் காரை விட்டு இறங்கினேன். என்ன மர்மம் புள்ள எப்போ ஊருக்கு போகுது அப்படின்ட்டு வந்தவனே ஏற்றி விட்டுருவாங்க வண்டியிலே. அதனால இந்த உலகம் ஒரு உருண்டை, அந்த உருண்டைக்குள்ளே உருண்டு பிரண்டை போராம இருந்த உலகத்திலே அதெல்லாம் காதில வாங்காம போட்டி ஓட்டு உழைப்பை நம்பி வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழன் கேப்டன் விஜயகாந்தா ஜெயிக்கலாம். அவன் நம்மளை அப்படி சொல்லிவிட்டானே, இவன் இப்படி சொல்லிவிட்டானே, அவனை எதிர்த்து பேச முடியாம காசை வெட்டி போடுவான், மண்ணை வாரி தூத்துவோம் நினைச்சேனா நமக்கு திருப்பி அதே வினை வந்துவிடும். இந்த ஊராட்டியே நல்ல டைலாக் தான். இன்னைக்கு மது அருந்தாத மனிதர்கள் இருக்காங்களா? யார் இருக்கா? தண்ணி அடிக்காத ஆள் ஊரம் கை தூக்கு. சூப்பர். எல்லார்ட்டையும் ஒரு எலும்பு சம்பளம் சூடத்தை வச்சு சத்திய வாங்கு. உள்ள வெட்டி இழுத்து கட்டி அப்புறம் டே நீ போயிடுறா சூத்தரிச்சு போவேன். நிறைய போதில் நின்றுட்டு இன்னைக்கு உனக்காகத்தான் நான் குடிக்காம வந்தேன். என்ன டேமட், நீ மானாமரில் கந்திக்கிட்டு தெரியாது தெரியாதோ? 100 ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டு போயிடுவேன். போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் என்னை வந்து சட்டையை பிடிப்பான போவேன். கெட்ட வய. தண்ணி அடிங்க வேணான்னு சொல்லலை, நல்லா பிராண்டட் சரக்கா வாங்கி அடிங்க. பக்காடி லெமன் வெரி குட். நீ தான் அதுக்கு ஹெட் மாஸ்டர், நீ தான்டா டிரைவர், நீதான் டிரைவர். நல்ல சரக்கா வாங்கி அடிங்க. ஐயா ஒன்று மட்டும் நான் சொல்றேன், மேடையில் எம்கேஆர்னு ஒரு கோமாளி சொன்னா நீங்க திருந்த போறீங்களா? கிடையாது. ஏதோ சிரிப்புக்கு இந்த குளிருக்கு தாங்காம கேட்டுட்டு அங்கிட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். ஏதா 500 பேர் உட்கார்ந்த இடத்துல ஒரு 4 பேர் திருந்தனால நான் இந்த மேடைக்கு பாப்பன இந்த கிராம கும்பாசிக்கு வந்தது பெருமையா நினைக்கிறேன். ஐயா